வணக்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வருஷம் நீங்க நினைக்கிற படிப்பு, நீங்க நினைக்கிற கல்லூரியில கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். இப்ப இந்த வீடியோவுல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பிஇ, பிடெக் 2025ல இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 ரவுண்டு தான். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே 3 நாள் தான் குடுத்துருக்காங்க. அது என்னென்ன டேட்டு, நம்ம என்னைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்போ நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், எப்போ நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் தெளிவாக சொல்லுவோம். கடவுளுடைய கருணையால் இதுவரை நேரடியாக 10,000 மாணவர்களுக்கு நம்ம நல்ல வழிகாட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழிகாட்டணும்னு நினைக்கிறோம். கடவுளுடைய கருணையால் ஆன்லைன் மூலம் இது வரைக்கும் 6.25 லட்சம் பேர்த்துக்கு நம்ம நல்ல வழிகாட்டியிருக்கோம். உங்கள் குணா டியூஷனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் நேரடியாக வரலாம். கல்லூரி சம்மந்தப்பட்ட அனைத்து ஆன்லைன் கவுன்சிலிங் எல்லா கோர்ஸுக்குமே நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் எடுத்துத்தரோம். அரசு கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துத்தரோம். இப்போ இந்த வீடியோவில் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 யார் யார் வராங்க, என்னென்ன டேட்டில் கம்ப்யூட்டரில் உட்காந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக லாஸ்ட் இயர் போன வருஷத்தில் கவர்மெண்ட் காலேஜ் 14, நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் 3, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3 இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி 5, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கான்ஸ்டியூஷன் காலேஜ்னு சொல்லுவோம் உறுப்பு கல்லூரிகள் 16, பிரைவேட் காலேஜ் 446 இருக்குது. இதில் இந்த வருஷம் 1, 2 கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்காங்க. இதில் இந்த வருஷம் படிப்புகளும் புது படிப்புகளும் நிறைய படிப்புகள் ஆட் ஆகிருக்கு. அந்த கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஸ்லைடில் காட்டுவாங்க. நாங்களும் ரவுண்டு 1 மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டு காட்டுவோம். அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பொதுவான ஒரு ஷெட்யூல் பார்க்கலாம். இந்த 2025ல் மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்ததுலேருந்து இப்போ 3 ரவுண்டாக பிரிச்சிருக்காங்க. அப்போ யாரெல்லாம் முதல் ரவுண்டில் வருவாங்க அப்படின்னா, அந்த கட் ஆஃப் மார்க்கை பார்த்துக்கங்க. 179 மார்க்லேருந்து 200 மார்க் உள்ளவங்க வரலாம், அவங்களாம் ரவுண்டு 1. அதுக்கு அடுத்தது கட் ஆஃப் மார்க் 143.85லேருந்து இந்த 178.965 இதில் இருக்கவங்க ரவுண்டு 2. அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் போட்ட லாஸ்ட் ஸ்டூடெண்ட் 77.5லேருந்து 143 வரைக்கும் ரவுண்ட் 3. இது பொதுவாக கட் ஆஃப் மார்க் பிரகாரம். அதுக்கு அடுத்து ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் ரேங்க் பிரகாரம், இதில் ஜென்ரல் ரேங்க் தான் வரும், கம்யூனிட்டி ரேங்க் வராது. ஜென்ரல் ரேங்க் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 39,145 பேர் வரைக்கும் முதல் ரவுண்டு எடுக்கிறாங்க. அப்புறம் 1,37,710 வரைக்கும் ரெண்டாவது ரவுண்டு. லாஸ்ட்டாக இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டவங்க இவ்வளோ தான், 2,39,299 பேர் தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இப்போ மீண்டும் நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கட் ஆஃப் மார்க்கை பாருங்கள். கட் ஆஃப் மார்க்கை பார்த்த உடனே உங்களுடைய கட் ஆஃப் எதில் இருக்குன்னு பாருங்கள். அப்போ உங்களுடைய கட் ஆஃப் 179லேருந்து 200க்குள்ளே இருந்தால், இந்த மார்க்குக்குள்ளே உங்களுக்கு மார்க் இருந்தால், நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய டேட்டு ஜூலை 14. மறந்துடாதீங்க. நம்மளுக்கு மொத்தம் 3 நாள் தான் முக்கியமான நாள். ஜூலை 14 முதல் ரவுண்டில் கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்களாம் அன்றைக்கி தான் உட்காந்து சீட் எடுக்கணும். அதுக்கடுத்து ரவுண்டு 2 143.085லேருந்து 178. அவங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய நாள் ஜூலை 26. ஜூலை 26. அதுக்கு அடுத்து ரவுண்ட் 3 மீதி இருக்கிறவங்க விடுபட்டவங்க எல்லாமே ஆகஸ்ட் 7. ஸோ நம்மளுக்கு இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு மொத்தம் 3 நாட்கள் முக்கியமான நாள். ரவுண்டு 1 இருக்கிறவங்க சிஸ்டத்துலேயோ உங்கள் செல்ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை உங்கள் குணா டியூஷனுக்கோ வர வேண்டிய நாள் ஜூலை 14. இது ரவுண்டு 1. அதுக்கடுத்து ரவுண்டு 2 இருக்கிறவங்க உங்களுக்கு ஜூலை 26. அடுத்தது ரவுண்ட் 3 இருக்கிறவங்க ஆகஸ்ட் 7. இந்த 3 நாட்கள் தான் முக்கியமான நாள். ரவுண்டு 1 எல்லாத்துக்கும் 3 நாள் தான். ரவுண்டு 1 இருக்கிறவங்க 14, 15, 16 3 நாளில் சீட்டை எடுத்து லாக் பண்ணணும். அது மாதிரி ரவுண்ட் 2ல் இருக்கிறவங்க ஜூலை 26, 27, 28. அதுக்கு அடுத்தது ரவுண்ட் 3 இருக்கிறவங்க 7, 8, 9. அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரவுண்டும் 3 தான். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் 3 தான். 3 நாள் கொடுத்துருக்காங்க, 3 ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க ரவுண்டில் அந்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிடணும். இதில்
முதல் ரவுண்டுக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரவுண்டுக்காரங்களுக்கு என்னைக்கு எடுக்கணும், என்ன போகணுங்கிறத நாங்க திரும்ப இன்னொரு வீடியோல தெளிவா சொல்லுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ரவுண்டு தெரியாம இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அத சொல்லிட்டு இருக்கோம். முதல் ரவுண்டுக்காரங்களா இருந்தீங்கன்னா, ஜூலை 14ல வந்து சிஸ்டத்துல உட்காருங்க. 14, 15, 16 இதுல நீங்க வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி உங்களுக்கு 17, 18 உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துரும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கிறத தனித்தனி வீடியோல சொல்றோம். இப்போதைக்கு எங்களுக்கு இந்த 3 டேட் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜூலை 14, செகண்ட் ரவுண்டு ஜூலை 26, தேர்ட் ரவுண்டு ஆகஸ்ட் 7. அதுக்கு அடுத்தது நீங்க அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எத்தனை காலேஜ் வேணாலும் சாய்ஸ் பண்ணலாம். இது 4 காலேஜ் தான் போடணும், 6 காலேஜ் தான் போடணும் அப்படிலாம் இல்லவே இல்ல. ஆனால் இந்த மாரி வந்து உங்களுக்கு எவ்வளவு காலேஜ் வேணாலும் கம்மி மார்க் இருக்கிறவங்கலாம் நெறைய காலேஜ் போட்டுக்கங்க. அப்பதான் ஒரு காலேஜ்ல ஏதாவது சீட் கிடைக்கும். எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணுங்கிறத நாங்க முதல் ரவுண்டு ஜூலை 14 ஆரம்பிக்குது. நாங்க ஜூலை 10ஆம் தேதி வாக்குல முதல் ரவுண்ட எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், என்னென்ன காலேஜ் எடுக்கணும்னு அப்போ ஒரு வீடியோ போடுவோம். அத அப்டேட்டான வீடியோ பார்த்துக்கங்க. டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த வருஷம் நெறைய காலேஜுடைய சீட்டுகள் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். போன வருஷம் 46 சீட்டுக்கு மேல ஃப்ரீயா தான் இருந்து எடுக்கிறதுக்கு. அதனால எங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே நீங்க வந்து கவுன்சிலிங் மூலம் சீட் எடுக்கிறது தான் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரைக்கும் நல்லது. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். கடவுளுடைய கருணையால் இதுவரை நாங்க 37 ஆண்டுகளா நம்ம வந்து நல்ல வழி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். எனவே நீங்கள் அரசு கல்லூரியோ, இல்ல மத்திய அரசு கல்லூரியோ, இல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியோ எந்த காலேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எடுங்க. இப்போதைக்கு டேட்ட மறந்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜூலை 14, செகண்ட் ரவுண்ட் ஜூலை 26, தேர்ட் ரவுண்ட் ஆகஸ்ட் 7. கட் ஆஃப் மார்க்கையும் பார்த்து வச்சுக்கங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமா எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த நம்பருக்கு WhatsAppல பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. WhatsAppல பேசி அனுப்புனா எங்களால முடிஞ்ச வரை சீக்கிரமா உங்களுக்கு உதவி பண்றோம். நன்றி.